Hi guys, இன்னைக்கு நம்ம கிட்ட VIVO V60 மொபைல் தான் இருக்கு. ஸோ இந்த VIVO V60 ஓட இன்னைக்கு அன்பாக்சிங் அண்ட் இதோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ நோட்லாம் எதுவும் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இந்த VIVO V60 வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மொபைல் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிச்சு. ஸோ அதனால் இதை நம்ம ரிவ்யூ பண்ணிடலான்ட்டு இதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் இதோட மொபைலோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்லாம் எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ பாக்ஸுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா VIVO V60 கோஇன்சிடென்ட் வித் ஜீஸ்ன்னு போட்டிருக்கு. கலர்ஸே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த லியான் லைட்டோட நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது பாக்ஸு. இது பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 8GB ரேம் அண்ட் ரோம் வந்து 256GB ரோம் இருக்கிற வேரியண்ட் தான் இது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே ஃபோன் தான் இருக்குது. ஸோ செம்ம கலர். பாக்ஸில் என்னென்ன இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோனுக்கு நம்ம வருவோம். குயிக் ஸ்டார்ட் கைடு ஒன்று, அப்புறம் வாரண்டி கார்டு ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு அவுட்ரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. டைப் சி USB கேபிள் கொடுத்துருக்காங்க, நல்லா பெரிய சைஸாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது, அதாவது 90 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் ஒன்று இருக்குது. ஃபோனோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்க்கு வருவோம். ஸோ இந்த ஃபோனோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா மூன்லைட் ப்ளூ அப்படிங்கிறாங்க. பார்க்க வந்து நெயில் பாலிஷில் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸு. ஆனால் சுற்றி கார்னரில் பார்த்தீங்கன்னா சம்திங் பிளாஸ்டிக் மாதிரி தெரியுது. பிளாஸ்டிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கார்னர் ஃபுல்லாகவே. ஸோ எல்லாமே அதே ப்ளூலேயே கொடுத்துருக்காங்க. இதுக்கு கொடுத்துருக்கிற இந்த பவுச்சும் பார்த்தீங்கன்னா சேம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ளூவில் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்துட்டு இந்த ஆஸ்பீஷியஸ் கோல்டன் ஒரு கலர் இருக்குது. இதுலேயே வந்து இந்த மிஸ்ட் கிரேன்னு நினைக்கிறேன் அது ஒரு கலர் இருக்குது. ஆனாலும் இந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, யூனிக்காக. அதாவது இது வந்து நீங்கள் கவர் போடாமல் யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு நல்லா நீட்டாக பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ ஸ்க்ராட்ச்லாம் எதுவுமே ஆகாது. பவுச் போட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ பவுச்சு இவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால் பரவாயில்ல. எக்ஸ்ட்ரா பவுச் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. இதே பவுச் வச்சு ஓட்டலாம். நல்லா டீசெண்டாக இருக்குது. VIVO லோகோ இதிலே போட்டிருக்கு. ஃபோனுக்குள்ளாரையும் இங்கேயும் VIVO போட்டிருக்கு. ஸோ பவுச் பார்த்தீங்கன்னா எப்படி வச்சாலும் டிஸ்பிளேக்கும் அடி விழுவாத மாதிரியும் கேமராக்கும் அடி விழுவாத மாதிரி நல்லா சேஃபாக தான் பவுச் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்டர் லுக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஸோ இங்கே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மூணு கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் இருக்குது, ஹாரா லைட். டாப் சைடில் பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க, நாய்ஸ் கேன்சலிங் மைக்கும் இருக்குது. ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இங்கே பங்க்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ராக்கர், அதாவது வால்யூம் டவுனுக்கும் வால்யூம் அப்புக்கும் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இருக்குது. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் USB டைப் சியோட 2.0 போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இங்கேயும் ஒரு மைக் இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே சிம் எஜெக்டருக்கான அந்த சிம் போடுற அந்த ட்ரே இருக்குது. டியூவல் நேனோ சிம் போட்டுக்கலாம்ல. ஸோ அது நான் வந்து ரிவ்யூ பண்ணும்போது நான் ஃபோன் பார்த்தீங்கன்னா கையில் சாதாரணமாக வச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா இது வந்து திக்னஸ் வந்து அவ்வளோ ஸ்லிம்மாக திக்னஸ் இருக்குது கைஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட VIVO V சீரிஸில் இன்னொரு மொபைல் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா VIVO V9. ஒரு 8 வருஷம் இருக்கும். 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அவ்வளோ ஸ்லிம்மாக இருந்துச்சு. இதை விடையும் இது வந்து ரொம்ப ஸ்லிம்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நான் அவ்வளோ ஈஸியாக கண்ணா பின்னா நான் யூஸ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு ஃபோன் ஸ்லிம்மாக இருக்கும், அந்த அளவுக்கு ஈஸியாக ஹேண்டியை யூஸ் பண்ணலாம். பெருசாக கொஞ்சம் சேஃபாக பார்த்து யூஸ் பண்ணணும். சேம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸும் வந்து பயங்கர ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.5 மில்லிமீட்டர் தான். நீங்கள் பவுச் போட்டு யூஸ் பண்ணிங்கனாலும் அந்த அளவுக்கு பல்கினஸ் வராது. நெக்ஸ்ட் டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா குவாட் கர்வ்டு டிஸ்பிளே ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பெசிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஃபால்ட்டே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரோடையே தான் வருது. பாக்ஸை பிரிச்சோன்னே ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரோடையே தான் இருக்குது இதில். அதனால் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்லாம் எதுவும் பண்ணதில்லை. ஏன்னா குவாட் கர்வ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அதுக்கு தனியாக போய் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் தனியாக போடணும். ஆனால் இதுலேயே டீசெண்டான ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேயோட சேஃப்டினஸை பற்றி சொல்லி ஆகணும். டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷீல்டு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால செம்மையாக தாங்கும். ட்ராப் டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது வந்து ரிவ்யூ யூனிட் கிடையாது. நான் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ரிட்டன் பத்திரமா கொடுக்கணும். ரிவ்யூ யூனிட் வந்துச்சுன்னா போட்டு அடித்து உடச்சி பார்க்கலாம். ஸோ அதனால் இதில் ட்ராப் டெஸ்ட்லாம் பண்ண முடியாது. ஆனால் ட்ராப் டெஸ்ட் பண்ணால் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி வெயிட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. 200 கிராம் தான். ஆனால் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். 200 கிராம் அப்படின்னு சொல்லும் போது 4 கிலோ கிட்ட இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதே போல் இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, செக்யூரிட்டி வைஸ் அண்ட் ஃபேஸ் அன்லாக் இருக்குது. அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5G பேண்டு கொடுத்துருக்காங்க. 11 5G பேண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. அதே போல் ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 5.4 சப்போர்ட் இருக்குது. அதே போல் NFC கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்த்துடலாம். இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 6500 mAh கொடுத்துருக்காங்க. 6500 mAh கொடுத்துருக்காங்க. ஆனால் லித்தியம் அயன் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் கார்பன் பேட்டரி கொடுக்கல இதில். மேபி நெக்ஸ்ட் இயர் V70 வேணால் சிலிக்கான் கார்பன் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா நல்லா
நல்லாவே இருக்குது. அண்ட் அதே போல் சார்ஜிங் டைமிங் பார்த்தீங்கன்னா 30 to 40 minutes ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஆகுது. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் 3 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லாவே தாங்குனுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒளியும் ஒளியும் செக்மெண்ட்டுக்கு வருவோம். ஸோ ஒளியும் ஒளியும்னா ஃபஸ்ட்டு ஒளி வந்து டிஸ்பிளே. இந்த ஒளி செக்மெண்ட்டுக்கு வருவோம். ஸோ டிஸ்பிளே ஆனில் தான் இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்து நான் ஆன் பண்ணி தான் உள்ள பாக்ஸ்குள்ளே வச்சுருந்தேன். டிஸ்பிளே வந்து நல்ல பெரிய டிஸ்பிளே தான். 6.77 inch ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான். குவாட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட் வந்து யூடியூப்க்கும் நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் ரெண்டுக்குமே இருக்குது. அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட பிரைட்னஸ்னு பார்த்தீங்கன்னா 1500 nits வரைக்கும் போகும். இது வந்து அந்த HBMல, அதாவது ஹை பிரைட்னஸ் மோடில் நீங்கள் பண்ணும்போது இப்படி 1500 பிரைட்னஸ் வரைக்கும் போகும். இதே நீங்கள் HDRல நீங்கள் பார்க்கும்போது பீக் பிரைட்னஸ் வந்து 5000 nits வரைக்கும் போகும். உங்கள் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது வீடியோலாம் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஒளியை பார்த்தாச்சு, இன்னொரு ஒளியும் பார்த்துருவோம், அதாவது ஸ்பீக்கர். ஸோ அதோட ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சவுண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கேளுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ். இதோட ப்ராசர் வந்து Snapdragon 7+ Gen 4 ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசரை பார்த்துட்டு OS பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா OSல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து FunTouch OS கொடுத்துருக்காங்க 15, Android 15 பேஸ் பண்ணது. ஸோ இதுக்கப்புறம் அப்டேட் வந்துச்சுன்னா வேணால் அடுத்த OSக்கு வந்து நீங்கள் ஷிஃப்ட் ஆகிக்கலாம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 4 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே போல் இன்னொரு 6 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ என்னதான் 2-3 நாள் யூஸ் பண்ணாலும் இன்றைக்கி காலையில் தான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட் எல்லாமே பண்ணேன் நான். 2 நாளைக்கு விட இன்னைக்கு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஃபோனோட அந்த ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. லாஸ்ட்டு நான் 2-3 நாள் யூஸ் பண்ணதை விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த வீடியோ ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேலே இருக்கும் கைஸ். அந்த 1 வீக் உள்ளார பார்த்தீங்கன்னா FunTouch OSலேருந்து Origin OS அப்டேட் வந்துருச்சு இந்த ஃபோனுக்கு. VIVO X சீரிஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா நவம்பர் எண்ட்லேருந்து நவம்பர் மந்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. VIVO V சீரிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஸ்டார்டிங்கில், டிசம்பர் மிட் வீக்கில் தான் Origin OS வந்து அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் முன்னாடியே வந்துருச்சு VIVO V60க்கு. ஸோ அந்த OS அப்டேட்டும் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சு யூசேஜுக்கு. நான் அது வேணா நான் டெடிகேட்டடாக தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். அண்ட் இதில் நிறைய வேரியன்ட் இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM இருக்கிற 256GB ROM இருக்கிற வேரியன்ட் தான் நம்ம கிட்ட இருக்குது. இது இல்லாமல் இன்னும் 4 வேரியன்ட் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128GB இருக்கிற RAM ROM இருக்கிற ஒரு வேரியன்ட்டு, நெக்ஸ்ட்டு 8GB 256GB இருக்கிற RAM ROM வேரியன்ட் இருக்கிற இந்த வேரியன்ட்டு, இதுக்கப்புறம் 12 256GB அது ஒரு வேரியன்ட்டு, நெக்ஸ்ட்டு 16 512GB இது ஒரு வேரியன்ட்டு. இதோட ப்ரைஸ் எல்லாமே இந்த 4 வேரியண்ட்டோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த 8GB 256GB RAM ROM வேரியன்ட் இருக்கிற இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 39,000 வருது. மீதி மற்ற வேரியண்ட்டோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். சார் அதுக்கு இந்த VIVO V60ல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் கேமரா. ஏன்னா இந்த மொபைல் முழுக்க பார்த்தீங்கன்னா கேமரா சென்ட்ரிக் மொபைல் தான். ஏன்னா இப்போ VIVO அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா கேமரா சென்ட்ரிக் மொபைல் தான். அதில் பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. மற்றது பேட்டரியா அதெல்லாம் விட கேமரா மட்டும்தான் அதில் மெயினான முக்கியமான விஷயமா பார்த்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம கேமரா செக்மெண்ட்டுக்கு போயிட்டு கேமராவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரியர் கேமராலேருந்து ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜீஸோட 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி கேமரா சென்சார் தான் இது சோனியோட IMX 766 அப்படிங்கிற ஃப்ளாக்ஷிப் சென்சார் இது. நெக்ஸ்ட் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா தான் இது பார்த்தீங்கன்னா சோனி IMX 882 அப்படிங்கிற ஃப்ளாக்ஷிப் சென்சார் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இது அல்ட்ரா வைடுக்கான 8 மெகாபிக்சல் கேமரா. அண்ட் அதுக்கு கீழே ஹாரா ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹாரா லைட் யூஸ் பண்ணிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் நைட்டில் எடுத்திருப்போம். அந்த ஃபோட்டோஸும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ஃப்ரண்ட் கேமராவும் பார்த்தீங்கன்னா அதே 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இது. ஃபஸ்ட்டு ரியர் கேமராவில் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் அதில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மோடில் பார்த்தீங்கன்னா 1x 2x 3x அப்புறம் 10xல எடுத்துருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. 10x வரைக்கும் டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ஜூம் பண்ணி 20 100x வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸும் இருக்கும், அதுவும் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடில் எடுத்தது. ஸோ அல்ட்ரா வைடுன்னு பார்த்தீங்கிறப்ப இதில் 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தெரியுது. சும்மா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இந்த செக்மெண்ட்டில் வாங்குறவங்க யாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் போடும்போது அல்ட்ரா வைடெலாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அல்ட்ரா வைடு உங்கள் வெறும் 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அதில் எடுத்த ஃபோட்டோஸும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ போர்ட்ரைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 23mm 35mm 50 85
அண்ட் 100 இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து தாறுமாறாக இருக்குது. ஃபஸ்ட்டு எடுக்கும் போது ஒரு ஃபோட்டோ மாதிரி டிஸ்பிளேயில் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸை நீங்கள் கேலரியில் போய் நீங்கள் பார்க்கும்போது ஜீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்ஹான்ஸ் பண்ணி செமையாக கொடுக்குது. ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா 50mm, அதாவது இந்த 3x டெலிஃபோட்டோ லென்ஸ் சொன்னல, ஸோ அதில் நீங்கள் எடுக்கும் போது தான் ஃபோட்டோஸ் அந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 50லேயும் 85லேயும் ரொம்ப சூப்பராக இருக்குது. 35 ஓரளவுக்கு இருக்குது. பட் 2300 பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. நெக்ஸ்ட்டு அதே போர்ட்ரேட்லேயே பார்த்தீங்கன்னா பொக்கே ஃப்ளேருன்னு சொல்லி ஒரு 8 மோடு கிட்ட கொடுத்துருக்காங்க. இல்லை நாங்கள் ஒரு சில ஃபோட்டோஸும் நாங்கள் எடுத்திருப்போம், அதுவும் நீங்கள் பாருங்கள். எல்லாமே அந்த சினி ஃப்ளேர் அது இதுன்னு நிறைய இருக்குது. இதில் அதிலே நேச்சுரலியும் எடுக்கிற ஃபோட்டோஸும் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதே போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஏஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஏஐ ஆப்ஷன் மேலே டாப்பில் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா சீசன்ஸ் ஏஐ 4 சீசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கேட்குது. அந்த ஸ்ப்ரிங், ஆட்டம், இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அதில் நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறம் மொத்தமாக ஒரு 5 இது இருந்துச்சு. தீபாவளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வின்டர், நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங், ஆட்டம், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட டெலிஃபோட்டோ லென்ஸில் எடுத்த அந்த ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேன். இது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. 50 மெகாபிக்சலில் டெலிஃபோட்டோ லென்ஸில் எடுத்தது. 3xல் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நைட்டில் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுவும் பாருங்கள், நைட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வீடியோ. ஸோ இந்த ஃபோட்டோ, இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ சென்ட்ரிக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மட்டும் இந்த மொபைலுக்கு நீங்கள் போகலாம். வீடியோ சென்ட்ரிக்காக அப்படின்னு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைலை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வீடியோஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா 1080p 60 fps வீடியோ வந்துட்டு பேக் கேமராவில் நல்லா இருக்குது. வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணி அந்த வீடியோ அவுட்புட் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. பட் ஆனால் அது நீங்கள் வீடியோவை எடுத்து இந்த டிஸ்பிளேயில் மானிட்டர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோ வந்து லைட்டாக பிளரினஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் இதே போல் 1080p 60 fps பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துட்றாங்க. ஆனால் 4Kல எடுக்கும்போது உங்களுக்கு 30 fps தான் எடுக்க முடியும். 60 fps இதில் கிடையாது. போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களால் 4K 60 fps வீடியோ எடுக்க முடியாது. 30 fps தான். அண்ட் அதே போல் 1080p 60 fps நீங்கள் வீடியோ எடுக்கும்போது வெறும் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அல்ட்ரா நீங்கள் போனீங்கன்னாவே தன்னால் அது 30 fpsக்கு மாறிக்குது. ஆனால் வீடியோ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அவுட்புட்டாக பார்க்கும்போது நீங்கள் எடுத்து வேறு ஒரு சோர்ஸில், அதாவது நீங்கள் பிசிலையோ இல்லை வேறு ஏதோ சோர்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப அந்த அவுட்புட் வந்து நல்லாவே இருந்துச்சு எனக்கு. அதே போல் டெலிஃபோட்டோலையும் பார்த்தீங்கன்னா 4K 60 fps உங்களால் எடுக்க முடியாது. 4K 30 fps தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஆனால் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு 1080p 60 fps ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி. ஆனால் பேக்கில் நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப ஷேக் ஆகுது. ஸ்டெபிலைசேஷன் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஒருவேளை அல்ட்ரா போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் அது 30 fps அப்படிங்கிறனால அப்பயும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த ஒரே மாதிரி தான் இருக்குன்னு ஒழிஞ்சு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியல ஸ்டெபிலைசேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ கைஸ், இது 1080p 60 fps மேக்ஸிமமாக 3x ஜூமு. ஸோ இது 4K 30 fps இருக்கிறோம். இதில் வந்து அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் அவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னோடய வாய்ஸும் எப்படி கவர் ஆகுதுங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ஃப்ரண்ட் கேமரான்னு வரும்போது ஃபோட்டோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது உண்மையாலுமே. ஸோ 1xல 2xல ரெண்டுலேயுமே நல்லாயிருக்கு. 0.8xல நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டில், வைட் ஆங்கிள் இது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் போர்ட்ரேட் வந்து நான் இங்கே இன்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் ரெண்டுலேயுமே நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துருப்பேன். அதுவுமே எல்லாம் வந்துட்டுருக்கும். அதுவும் நீங்கள் பாருங்கள், எல்லாம் நல்லாயிருக்கு. லோ லைட்லேயும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது ஃபோட்டோஸ்க்கு. அதுக்கப்புறம் வீடியோ. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4K 30 fps தான் உங்களால் வீடியோ எடுக்க முடியும். 60 fps எடுக்க முடியாது. பட் 1080p 60 fps நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் கேமரா வந்து நீங்கள் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நல்லாவே இருக்குது. 1080p 60 fps நல்லா இருக்குது. ஆனால் ஸ்டெடி ஃபேஸ் வராது. ஸ்டெடி ஃபேஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா சேம் அதே 30 fpsக்கு போயிடும். ஆனால் ஃப்ரண்ட் கேமராவில் ஸ்டெடி ஃபேஸ் நீங்கள் யூஸ் பண்ணி 1080p 30 fps போகும்போது அப்பயுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்டெடி ஃபேஸில் 1080pல 30 fps தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இதே வந்து 60 fps போனோம் அப்படின்னா ஸ்டெடி ஃபேஸ் கட் ஆயிரும். இது வந்து 1080p 60 fps. ஆனால் 4Kல டிஃபால்ட்டாக 30 fps தான் இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போத் ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மைக்ரோ மூவின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வியூ ஃபைண்டர், டெய்லி விலாக், வெட்டிங், அவுட்ஃபிட் ரெக்கார்டு, அப்புறம் டிவி ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது இந்த விலாகிங்க்கு இல்லை வெட்டிங் விலாக்லாம் பண்ணுவாங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த ப்ரிசெட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரிசெட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த வெட்டிங்க்கு தகுந்த மாதிரி அந்த கலர்ஸ்லாம் என்ஹான்ஸ் பண்ணி அதுவே பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி அது ஒரு ஏஐ மாதிரி அது வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் போல். இது மைக்ரோ மூவியில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டெபிலைசேஷனும் இல்லை, எந்த செட்டிப்ஸும் இல்லை. ப்ரீசெட் வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்குதோ அது மட்டும் தான் இருக்குது. ஸோ என்னென்னு நான் ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தா தான் தெரியும் இது 1080 பிக்சலில் எடுக்குதா இல்லை 4Kல வீடியோ கவர் ஆகுதா அப்படிங்கிறது. ஸோ வாங்கினீங்கன்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆட்லேயுமே அதை ஒரு மெயின் ஃபீச்சராக சொல்லி தான் விட்டுருந்தாங்க, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு இதில் இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸும் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதில் IP68 and 69 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தண்ணிக்குள்ளே போட்டு அண்டர் வாட்டர் ஷாட்ஸ்லாம் கூட நீங்கள் எடுக்கலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா அப் டு 120 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் அண்டர் வாட்டர் ஷாட்ஸை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபின்னு இருக்குது. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணோடனே அது என்ன கொடுக்குது அப்படின்னா, யூஸ் திஸ் மோட் வித் அ ஸ்பெசிஃபிக் வாட்டர் டெப்த் அண்ட் டைம் லிமிட். அதாவது அவங்க கொடுத்த அந்த டெப்த் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர். இந்த டெப்த்தில் ஒரு 120 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டெப்த் அண்ட் டைம் லிமிட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபோன் மால் ஃபங்க்ஷன் ஆனிச்சு, ஏதாவது ஒரு காசு ஆஃப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து வாரண்டியில் போகும்போது வாரண்டியில் கவர் ஆகாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி இந்த 30,000-40,000க்கு மேலே இருக்கிற மொபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவோலும் இல்லை, எல்லா மொபைல்லையும் கொஞ்ச நாள் கழித்து அந்த விவோவில் அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா அந்த லைன் வருது, அந்த டிஸ்பிளே லைன் வருது. அப்போ நான் கொண்டு போய் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ ஷூட் பண்ணுற மொபைல் பார்த்தீங்கன்னா VIVO V60. இது நான் வந்து 2 வாட்டி டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிட்டேன். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஹீட் ஆகி அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா லைன் வந்துடும். அப்போ அவங்க ஃபஸ்ட்டு பார்க்குற ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்கான்னு பார்க்குறாங்க. ரெண்டாவது ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லை அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள வாட்டர் டேமேஜ் இருக்கான்னு பார்க்குறாங்க. இது ரெண்டு இல்லைனா மட்டும்தான் டிஸ்பிளேவை ஃப்ரீயாக பண்ணி தராங்க. இல்லைன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் 13,000-14,000 போட்டு நாம் தான் கை காசு போட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது VIVO X60க்கு இந்த டிஸ்பிளே ரேட் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. மேபி ஒரு 9,000 கிட்ட வச்சும் கண்டிப்பாக இருக்கும். அப்படிலாம் ஒரு 7,000-8,000 கண்டிப்பாக இருக்கும். அப்படி அண்டர் வாட்டர் ஷாட் எடுக்கிறேன்ட்டு போட்டு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டிஸ்பிளே வாரண்டியில் போகும்போது நீங்கள் தான் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. இதையே கொடுத்துட்டு அக்ரி கொடுத்தா தான் இது வந்து ஃபோட்டோவே எடுக்க விடுது. நான் கேன்சலே கொடுத்துட்றேன், அப்போ தான் ஃபோட்டோ எடுக்க விடாது. நான் ஃபோனை அவங்கக்கிட்ட கொடுக்கும்போதும் அவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்ககிட்ட நான் சொல்லி தான் அந்த மொபைலை கொடுக்க போகிறேன், ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. அதே போல் இதில் வந்து ஜெமினி யூஸ் பண்ணி அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சர்க்கிள் டு சர்ச், ஏஐ ரேசர், ஏஐ ரிஃப்ளெக்ஷனு, அப்புறம் ஏஐ இமேஜ் எக்ஸ்பேண்டர், ஏஐ ஸ்மார்ட் கால் அசிஸ்ட், ஏஐ கேப்ஷன், இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த VIVO V60யோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துரும். ஸோ இந்த VIVO V60 வந்து பார்த்தீங்கன்னா 8GB 128GB ரேம் ரோம் இருக்கிற வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா 37,000 கிட்ட இருக்குது. அண்ட் இந்த வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா 8GB 256GB ரேம் ரோம் இருக்கிற வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல மாட்டேன், வீடியோ நடுவிலே சொல்லிட்டேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12GB 256GB ரேம் ரோம் வேரியண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 41,000 கிட்ட வருது. 16GB 512GB ரேம் ரோம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 46,000 வருது. வெறும் 16GBக்காக அந்த அவ்வளோ ப்ரைஸ் போட்டு 512GBக்காக அவ்வளோ போட்டு எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12 256GB ரேம் ரோம் வேரியண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது உண்மையிலுமே பரவாயில்ல. 41,000 கிட்ட இருந்துச்சு. ஸோ அந்த வேரியண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா 39,000 வருது. நான் இங்கேயே சொல்லிடுறேன், ஏன்னா இதுக்காக நீங்கள் பாவம் நடுவில் வரைக்கும் வீடியோ வரைக்கும் போய் கஷ்டப்பட்டு நீங்கள் பார்க்கணும். ஸோ 39,000க்கு இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, நல்லா டீசெண்டாக தான் இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஒய்ஃப் பிரியாவுக்கு தான் நான் மெயினாக அதை ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போனால் ஒரு சில டைமில் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அப்புறம் வீட்டில் ரெகுலர் யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக சாஃப்ட்வேர்ஸ், அதிகமாக ஆப்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஃபோனுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுற அளவுக்குலாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வேறு ஒரு மொபைல் வாங்கலான்ட்டு வேறு ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து அடுத்த வீடியோவில் வரும். அது என்ன மொபைல் அப்படிங்கிறலாம் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த VIVO V60யோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி கைஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா தினேஷ் வித் ஃபேமிலியில் நம்ம ஃபேமிலி vlogs அது இதுன்னு நிறைய வந்துட்டு இருக்கும். அதில் ஃபன் கண்டென்ட் அது இதெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்குறீங்க. அண்ட் மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக இந்த சேனலையும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இன்னும் நிறைய டெக் வீடியோஸ் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. சரி கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.